பிலாலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருக்குர்ஆன் கூறும் நபிகளார் வரலாறு, நபிமார்கள் வரலாறு என்கின்ற இந்த தொடரிலே இன்றைய தினம் 8வது நபியாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யார் இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்? இவர்கள் எந்த ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? இவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சூரா ஆராஃப், சூரா ஹூத், சூரா ஷுஆரா போன்ற அத்தியாயங்களிலே ஷுஐப் நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட சமுதாயம் எந்த சமூகத்துக்கு அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்கன்னா, மதியன் அப்படின்ற ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு, மதியன் என்ற பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஷுஐப் நபி. இந்த மதியன் எங்கே இருக்குது? 2 கருத்து சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குத்தான், அதாவது தபூக் என்ற பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்திற்கு மதியன்னு சொல்லுவாங்க. இந்த எல்லை ஜோர்டான் வரைய போகுது, அந்த பகுதிக்கு முழுக்க மதியன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அதில் செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மதியன் என்பது சிரியாவிலே இருக்கக்கூடிய முஆன் என்ற அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் மதியன் சொல்கிறாங்க அப்படின்னு ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மதியனுக்கு, அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள் செய்தனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையில் லூத் நபிக்கு ரொம்ப பெரிய சொந்த உறவு வர்றாங்க. நேற்று நம்ம லூத் நபியினுடைய வரலாறை பார்த்தோம். லூத் நபிக்கு எத்தனை பிள்ளைங்க? இந்த கேள்லாம் கேட்காதீங்க, நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கிட்டே பண்ணுறீங்களா? 2 பெண் மக்கள். அந்த 2 பெண் மக்களில் ஒருத்தவங்களை நிக்கா செஞ்சாங்க ஹஸரத் ஷுஐப் நபி அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அல்லது அந்த பெண்ணுக்கு பிறந்த பெண்ணை நிக்கா செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆக மொத்தத்தில் லூத் நபியினுடைய நெருங்கிய உறவில் வரக்கூடியவங்க ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத அல்லாமா இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐப் நபியை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னா பேசியிருக்காங்க. ஷுஐப் நபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஸாக்க ஹதீபுல் அம்பியா, நபிமார்களில் ரொம்ப பெரிய பேச்சாளர் ஷுஐப் நபின்னாங்க. நபிமார்களில் பேச்சாளர் என்கின்ற பட்டத்தை பெற்றவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பர்களே, பேச்சின் வழியாகத்தான் ஒரு விஷயத்தை மக்கள் மனங்களில் கடத்த முடியும் இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள், பேச்சின்ற கலை இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? கதை என்னங்க ஆகும்? ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் மனதில் நினைப்பதை பிறருக்கு கடத்துவதற்கான மிக எளிமையான வழி பேச்சு. எழுதி காமிக்கலாம், கையால் சைகை செஞ்சு காமிக்கலாம், வேறு ஏதாவது ரூபங்களை இன்றைக்கி கண் பார்வையற்றவர்களுக்கும் பிரெய்லி முறை வந்துருச்சு, பிரெய்லி முறையில் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட பேச்சின் வழியாக ஒரு விஷயத்தை கடத்துறது தான் ரொம்ப ஈர்ப்பாக போய் சேரும். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேச்சில் அல்லாஹ் இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு சக்தியை வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பேச்சுன்னா நிறைய பேர் பேசுவாங்க, பேச தெரியும், ஆரம்பிக்க தெரியும், முடிக்க தெரியாது. சில பேருக்கு என்ன பேசணும் ஏது பேசணுன்றது மேடை ஏறிட்டால் கடப்படன்னு கை காலம் நடுக்கும். ஒருத்தருக்கு ஒரு கூட்டத்தில் வரவேற்புனா எல்லாத்தையும் வரவேற்று பேசணும். அவர் வரிசையாக பேரை வாசித்தார், நோட்டீஸை வாங்கி வரிசையாக கட்டப்பட வாசித்தார். வாசித்து முடித்து அப்படி வேர்த்து விறுவிறுத்து அப்படின்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் நான் உங்களை வர வேர்க்கிறேன் அப்படின்னாரு. வரவேற்கிறேன்னு சொல்லணும், நான் வேர்த்து விறுவிறுத்து போய் நிற்கிறேன் ஏன் அப்படிங்கிறாரு. சில சமயங்களில் பேசி முடிச்சுட்டு பேச்சை கேட்டவங்களாம் அப்படியே போயிடணும் கடந்து கண்ணியமாக. ஒருத்தர் பேச்சாளர் என்ன நினச்சாராமா, பேசி முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் கேட்டாராம், நான் பேசுனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். தயவு செஞ்சு இந்த 25 நாள் நான் அவங்கள்ட்ட அப்படி கேட்கவே மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அவர் கேட்டாராம், எப்படி இருந்துச்சு என் பேச்சுன்னு. யாரும் பதிலை காணோம். ஒருத்தர் தூரத்துலேருந்து கையை தூக்குறாரு, அருமையாக இருந்துச்சுங்க பேச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒருத்தராக ரசிச்சிருக்காங்க நம்ம பேச்சை. சரிங்க, நான் கொஞ்சம் சொன்ன நிறைய பாயிண்ட் சொன்னேன்ல, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டான். அவன் சொன்னானா, நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு, இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன், அங்கே வச்சிங்க அங்கே பாயிண்ட்டை, அதை மாதிரி ஒரு பேச்சு நான் கேட்டதே இல்லை அப்படின்னாரா. அன்பர்களே, இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் உண்டு. ஆனால் ஷுஐப் நபி இருக்காங்களே பேச்சாளர், அவங்க பேசுகிற விதத்தை அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப அழகாக சொல்கிறான். எப்படி பேசுனாங்க, அந்த சமுதாயத்துக்கு ஏன் அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா,
அவங்க தொழில் பண்ணாங்க, வியாபாரம் பண்ணாங்க, அதாவது கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க. ஆனால் அதில் மோசடி செஞ்சாங்க, முன்ன பின்ன நடந்துக்கிட்டாங்க. பொய்யும் புரட்டும் அவங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் அப்படி நிறைஞ்சிருந்துச்சு. அளக்கக்கூடிய அளவையில் நெருக்கல்ல முன்ன பின்ன செஞ்சாங்க. அல்லாஹ் ஷுவைப் நபி வச்சு பேச வச்சான். அவுஃபுல் கைல் வல் மீசான் வலா தபஹசுன் நாஸ அஷ்யாஅஹும் வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. அளவையையும் நெருவையும் சரியாக நடத்து கொடுங்கப்பா. உங்களை நம்பி தான் காசு கொடுக்குறாங்க. அவங்க ஒன்று யாரும் உங்கள்ட்ட சும்மா ஒன்று வாங்கிட்டு போகல. உங்கள்ட்ட எல்லாம் அவங்கவுங்க உழைச்சி, நீ எப்படி உழைக்கிறியோ அதே மாதிரி அவன் உழைச்சி தான் கொண்டு காசை உங்கள்கிட்ட கொடுத்து பொருளை வாங்கிட்டு போகிறான். அப்போ நீ அவனுக்குரிய பொருளை சரியாக கொடு, நெருத்தல்ல சரியாக அளவு, அளக்கக்கூடியதை கரெக்டாக இரு, நீ மக்களுக்கு சரியானதை குறைவில்லாமல் கொடு, இந்த பூமியில் ஒரு சரியான அமைதி ஏற்பட்ட பின்னாடி குழப்பம் செய்யாத அப்படின்னு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசினது அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான். யா கௌமி அவுஃபுல் கைல வல் மீசான் பில் கிஸ்த் வலா தபஹசுன் நாஸ அஷ்யாஹும் வலா தஅஸு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன் பகியத்துல்லாஹி கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் அளவையிலும் நிலவையிலும் சரியாக இருங்க, வியாபாரம் செய்யுங்க, பொருள் ஈட்டுங்க, ஒன்றும் மார்க்கத்தில் தடை கிடையாது. அது ஒன்றும் மார்க்கத்துக்கோ அல்லாஹ்வுக்கோ முரணானது கிடையாது. செய்யுங்க, ஆனால் கரெக்டாக செய்யுங்க, முன்ன பின்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வை பயந்துக்குங்க. நீங்கள் மக்களை ஏமாதி சம்பாதிக்கிறீங்கள, நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அது ஒரு காலம் உங்களுக்கு நினைக்காது. பக்கியத்துல்லாஹி கைருல் லக்கும் இன் குன்தும், நீங்கள் உண்மையான மூமினாக இருந்தால் எதை அல்லாஹ் உங்களுக்கு அளந்திருக்கிறானோ, மிச்சமாக அல்லாஹ் லாபத்திலேருந்து தரானோ அதான் உங்களுக்கு கயிறு. நீ ஏமாற்றி வாங்குறதெல்லாம் உனக்கு கயிறு கிடையாது அப்படின்னு ஹஸரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூக மக்களுக்கு சொன்னார்கள். பொதுவாகவே ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அனுமதிக்கப்பட்ட வரவு நமக்கு வருதுங்க, அனுமதிக்கப்பட்ட விதத்தில் வருது, அது குறைவாக இருக்குது. சரி, அனுமதிக்கப்படாத விதத்தில் நிறைய வருது. நமக்கு மார்க்கம் தடை செஞ்ச வழியிலேருந்து நிறைய வரவுகள் வருது, அது நிறைய இருக்குது. இந்த ரெண்டு அல்லாஹ் எதில் பறக்கத்து வைப்பான் அப்படின்னா, அனுமதிக்கப்பட்ட வகையில் வரக்கூடிய அந்த குறைவில் தான் அல்லாஹ் பறக்கத்து வைப்பான். நீ அனுமதிக்கப்படாத பல ரூட்லேருந்து உங்கள் காசு பணம் சேர்ந்தாலும் அதெல்லாம் காணல் நீர் மாதிரி அப்படி கரைஞ்சி போயிடும். காணல் நீர்னா என்ன தெரியுதுங்களா? நல்ல உச்சபட்சமான வெயிலில் வெப்பத்தில் ரோட்டில் நீங்கள் பயணித்து பாருங்கள், தூரத்தில் ரோடு மேலே அப்படி தண்ணி மிதந்து கிடக்கிற மாதிரி தெரியும். ஃபுல்லாக அந்த ரோடு முழுக்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஹைவேலலாம் போகும்போது நம்ம அதை உணர முடியும் இல்லையா? ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் காணல் நீர். கண்ணுக்கு தண்ணீராக தெரியும், ஆனால் அதனால் எந்த புண்ணியமும் இல்லை. பக்கத்தில் போனால் ஏமாற்றம் தான் மிச்சம். அதை மாதிரி மார்க்க அனுமதிக்காத விதத்தில் நீங்கள் பொருளை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைக்க மாட்டான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ரிபா வட்டியை அல்லாஹ் அழிக்கிறேன் என்கிறான். ஆனால் வட்டி பார்த்தா நிறைய குட்டி போடுது, வட்டி நிறைய குட்டி போடுது. பார்த்தா 1 2ஆவது 2 4ஆவது 4 8 ஆகுது, அப்படி பெருக்கிக்கிட்டே போகுது. அல்லாஹ் சொல்கிறான் அதை அழிக்கிறேங்கிறான். சதக்காவை வளர்க்குறேங்கிறான். நீங்கள் கொடுத்தீங்க தான தர்மம், அதை வளர்க்குறேன்றான். உள்ளபடியே பார்த்தா நம்ம யாருக்காவது எடுத்து கொடுக்கும் பொழுது காசு குறையுது. 100 ரூபாலேருந்து 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டோம், 1000 ரூபாலேருந்து 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டோம்னா இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு பெர்சன்டேஜ் குறையுது. ஆனால் நீங்கள் வட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுத்து வரவு வருது, கூடுது. யதார்த்தத்தில் அது கூட தெரியுது, இது கம்மியாக தெரியுது. அல்லாஹ் சொல்கிறான் அதை தான் அழிப்பேன், இதை வளர்ப்பேங்க. அல்ல அதை அழிச்சிடுவேன், நான் இதை வளர்த்து விடுவேன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு. அதானங்க வியாபாரம். ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவார், இன்னொருத்தர் அந்த வியாபாரிகிட்ட பொருளை வாங்குவார். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படி தான், எந்த தொழிலாக இருந்தாலும் தான் 2 தரப்பு இருக்கும். ஒருத்தர் பாயி, இன்னொருத்தர் முஷ்தரி. அரபியில் சொல்லுவாங்க, விற்பவர், அதை வாங்குபவர். 2 பேருக்குமே மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அவங்க என்ன செஞ்சுக்கலாம், விருப்பப்பட்டால் வியாபாரம் செஞ்சுக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சு போய்க்கலாம். அதை நீ என்கிட்ட தான் பண்ணி அவன் யார்ட்டையும் வற்புறுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விற்கக்கூடியவர் ஃபஇன் சதகா வ பய்யனா, விற்பவரும் சரி வாங்குபவரும் சரி உண்மையாக இருந்தால், பொருளினுடைய உண்மைத்தன்மையை சொல்லி விற்றால், பூரிக்க லகுமா ஃபி பைஇஹிமா, அல்லாஹ் அவங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செஞ்சிருவான். அடுத்த பாயிண்ட் சொன்னாங்க, உண்மையை மறைக்கிறாரு, இல்லாததை இருக்குன்னு சொல்கிறாரு, அல்லது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி மறைக்கிறாரு. இப்படி ஒருத்தர் வியாபாரம் பண்ணால் முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, அல்லாஹ் அவர்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை தூக்கிடுறான். காசு வரும், கல்லா கட்டும், நிறைய வரும், காசுலாம் வரதான் செய்யும், அதில் மாற்றுக்கிறது இல்லை.
ஆனால் அதில் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துடுறான். நீங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், காசு நமக்கு கல்லாக்கு அதிகமாக வரணுமா, வர்ற காசில் பரக்கத்து இருக்கணுமா? நீங்கள் முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பரக்கத்தான் வேணுமாங்க. முஸ்லீம்கள் நம்பி இருக்கிறோம், காசு அதிகமாக வர்றது முக்கியம் கிடையாது, வர்ற காசில் பரக்கத்து இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு பரக்கத்து வேணும்னா நீங்கள் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, நீதமாக நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சோண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரிதான், ரொம்ப குறைவான முதல் போட்டு நீங்கள் தொழில் செய்தாலும் சரிதான், உங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிறைய வரலாறுகளினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதுக்கு அடுக்கடுக்காக சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஒரு வியாபார தெருவோடு நடந்து போகிறாங்க, ஒருத்தர் கோதுமை தானியத்தை போட்டு வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. போனாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்க கோதுமை மணிமணியாக இருக்கேன்னு பார்த்துட்டு டக்குன்னு அந்த கோதுமையினுடைய உள்ளார கை விட்டாங்க. குமிச்சு வச்சிருக்காரு, அப்படி உள்ள கை விட்டாங்க. கையை விட்டு எடுத்து பார்த்தா பிசு பிசுன்னு இருக்குது, உள்ள ஈரமாக இருக்குது. இப்போ கேட்டாங்க, வாப்பா மேலே எல்லாத்தையும் காஞ்சதை வச்சிருக்கிய, உள்ள மறைச்சி ஈரத்தை வச்சிருக்கிய, என்னப்பா நியாயம்? இது நீ ஈரமானதை தனியெல்லாம் வைக்கணும், இது ஈரமான கோதுமை, இது காஞ்ச கோதுமை தனியெல்லாம் வச்சு பிரித்து காட்டணும். மேலே மக்கள் பார்வைக்கு நல்லதாக வச்சுட்டு ஏதாவது யாராவது வந்து கேட்டால் இப்படி ஈரமானதை எடுத்து கொடுத்தா அது அளக்கல்ல மோசடி தானே அது. அல்லாஹ் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் வியாபாரத்தில் தொழிலில் மோசடி செய்கிறாங்களோ, நம்பிக்கையை இழக்கிறாங்களோ, அவங்க நம்மளை சார்ந்தவங்களே இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நம்முடைய வழியிலே இல்லை, அவர் வேற யாரையோ ஃபாலோ பண்ணுறார். நேர்மையான வியாபாரி தான் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம், நிறைய லேட்டஸ்டான பேர் வைக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் முஸ்லீம்கள் அப்துல் ரஹ்மான் பேர் வைக்கிறாங்க இல்லையா? அப்துல் ரஹ்மான்றது ஒரு பிரபலமான ஒரு பேர், அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர். யார் இவங்க? ஒரு சஹாபி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படின்னு சஹாபி. அன்னைக்கு அவர் கரோர்பதி, கோடீஸ்வரர். அவர் என்னங்க செஞ்சார் வியாபாரம்? அவர் மதீனால அவருக்கு ஒன் டைம் ஒரு விற்பனைக்கு போயிட்டு சரக்கோட வந்தாருன்னா 700 ஒட்டகம் வருமா. நீங்கள் ஒரு ஒட்டகத்தை சாதாரண நினைக்கக்கூடாது, ஒரு ஒட்டகங்கிறது ஒரு பெரிய டாரஸ் அளவுக்கு சரக்கு பிடிக்கும். 700 ஒட்டகத்தோடு உள்ளே போயிட்டு வெளியே வருவார். ஒன் டைம் அவர் சிரியாவுக்கு போயிட்டு வந்தார்னா அவ்வளோ கணக்கு கொண்டு வருவார், பெரிய கோடீஸ்வரர். சரி, அவர் என்ன செஞ்சார்? அவருடைய வியாபாரத்தின் நுட்பம் என்ன தெரியுமா? அவர் முதல் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சது வெறும் வெண்ணெய் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த வெண்ணெயை வச்சு தான் வியாபாரத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் கோடிகள் சம்பாதித்தார், கோடிகளில் புரண்டார். என்ன செஞ்சார்? அவர் சொன்ன 2 ஃபார்முலா தான் என்கிட்ட 2 ஃபார்முலா தான், அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் கரோர்பதியாக மாறிடலாம். என்ன ஃபார்முலா அது? 1, குறைஞ்ச மார்ஜின் வைப்பேன், எனக்கு லாபம் நிறையவன் எதிர்பார்க்க மாட்டேன், கம்மியான லாபம், அதனால எனக்கு பறக்க செஞ்சிருவான். 1. 2வது, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, தரத்தின் விஷயத்தில் எந்த சமரசமும் எனக்கு கிடையாது, தரமானதை மட்டும் தான் மக்கள் பார்வை கொண்டு போவேன். எது தரம் இல்லையோ அதுக்கு பக்கத்துலேயே போக மாட்டேன், அதை பார்க்க கூட மாட்டேன், என் கவனத்துக்கே அது வராது. இந்த 2 விஷயத்துலையும் நான் தெளிவாக இருந்தேன். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொட்டுனா எப்படி தெரியுமா? ஒரு கல்லை தூக்கி மண்ணை எடுத்தாலும் அதுலேயே அல்லாஹ் எனக்கு பொண்ணாக மாற்றி கொடுத்தான். மண்ணை தொட்டு வியாபாரம் செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு அதை பொண்ணாக மாற்றி கொடுத்தான் என்றார்கள் செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களையும் உலகத்திலே ரசூலுல்லாஹ் தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. நபின்றவங்க ஆகிரத்தை மட்டும் சொல்லித்தரல, நமக்கு துன்யாவையும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நபி தான் நமக்கு வியாபாரம் சொல்லி கொடுத்தாங்க, நபி தான் விவசாயம் சொல்லி கொடுத்தாங்க, பொருளீட்டு முறையை நபி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நபியினுடைய வழியை நான் பார்க்கும். நீங்கள் சூரா முத்தஃபிஃபின் எடுத்து பாருங்கள், திருக்குறானிலே 30வது ஜுஸுவில் இருக்கிறது. அல்லாஹ் அதில் சொல்லுகிறான், எச்சரிக்கிறான், அளந்து நெருவை செய்யக்கூடியவர்களுக்கு நாசம்தான், கேடுதான், அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. அவங்க என்னதமா செய்வாங்க? அல்லதீன இதக்தாலு அலன்னாசி எஸ்தோஃபூன், அவங்க போய் யார்கிட்டையாவது பொருள் வாங்கினாங்கன்னா கரெக்டாக அழுது வாங்கிடுவாங்க. இவங்க யாருக்காவது அளந்து கொடுத்தா அதில் மோசடி பண்ணுவாங்க. இவங்க வாங்குறத கரெக்டாக வாங்கிக்குவாங்க, இவங்க அங்கிட்டு கொடுக்கும் பொழுது அதில் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுப்பாங்க. இப்போ இதை பற்றி அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயமே இறக்குனான். இப்படியான செயலை செஞ்சு வந்த கூட்டம் தான் ஷுஐப் நபியினுடைய கூட்டம். அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஷுஐப் நபியை கொண்டு எச்சரித்தான், இப்படி செய்யக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, அஸ்ஸலாத்துக்கு தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா. என்ன ஷுஐபே, என்ன கொஞ்சம் உத்தவராக இருக்கீங்கள ஊரில், என்ன நீங்கள் தொழுதுட்டுலாம் நடமாட்டிருக்கிறனால உங்கள் தொழுகை தான் எங்களை இப்படி பேச வைக்குதோ? நீங்கள் தொழுகிறீங்கன்னு சொல்கிறீங்களே, நான் ஒரு தொழுகையானு சொல்கிறீங்களா, அந்த தொழுகை தான் எங்கள்கிட்ட இப்படி வாதம் செய்ய வைக்குதோ? நாங்கள் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? இன்னக்கல அன்தல் ஹலீமுர் ரஷீத், நீ ரொம்ப பெரிய மனுஷன் தாயா,
நீ ரொம்ப நல்லவன் தாயான்னு சொல்லி நக்கலாக பேசினான். ஏதாவது நல்லது சொல்லப்போனால் இன்னைக்கு இந்த காலத்து பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, வந்துட்டார் பூமர் அங்கிள் அப்படிங்கிறான் இல்லையா. நல்லது சொல்ல போனால் அவன் நமக்கு வேற பேர் வைக்கிறான் இல்லையா. அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, நல்லதை சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ரொம்ப நல்ல மனுஷையா, ஒன்னே மாதிரி ஒரு நல்ல உலகத்தில் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ஏளனமாக அவரை தூற்றினான். அதில் ஷுவைப் நபி விடலை, மனம் தளரலை, தொடர்ந்து எடுத்து போராடினாங்க. அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சியை என் வழியாக கொடுத்துருக்கான். நான் இறைவனினுடைய தூதர், உங்களுக்கு நான் துன்யாவையும் கற்றுத்தரணும், ஆகிராவையும் கற்றுத்தரணும். எனவே நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக இப்படி அடுத்தவர்களுடைய உரிமைகளை கை வைப்பது என்பது அல்லாஹ்வினுடைய கோபத்தை சம்பாதித்திரும், அவனுடைய வேதனையை உங்களுக்கு வாங்கி தந்துடும். அதனால் கரெக்டாக நடந்துங்க. அது மட்டுமல்ல, ஏக இறைவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அவனை நீங்கள் சரியாக வணங்கினீர்களே ஆனால் நீங்கள் தவறான பாதைக்கு போக மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு இப்படி நிறைய காசு சேர்க்கணுன்ற எண்ணம் வருது, அதை முறதவரி சேர்க்கணுன்ற எண்ணம் ஏன் வருது? உங்கள் சிந்தனையில் இறைவன் இல்லை. அவனை ஏற்படுத்துங்க. நான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் உங்களுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். அவனை வணங்கக்கூடிய முறையை சொல்லித்தரேன், கேளுங்க, என் பக்கம் வாங்க. நீங்கள் இத்தனை நாள் செஞ்சீங்க தப்பு, தெரியாமல் செஞ்சிட்டீங்க. ஒஸ்தகுஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், அல்லாஹ் என்னுடைய ரப்பி யார் தெரியுமா? அவன் இரக்கமானவன், அவன் கருணையாளன். கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பான். அதனால் மனம் தளராதீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ரொம்ப தனுவாக அந்த மக்களுக்கு புரியும் விதத்திலே ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன 4 விஷயம் சொன்னாங்க அந்த கூட்டம். யா ஷுவைப் நான் மா நஃப்கஹு கஸீரம் மிம்மா தகூல், நீ சொல்கிறது எனக்கு காதிலே விழலை, என் காதிலே நீங்கள் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது, என்ன பேசுகிறேன்னு. ஓ இன்னா லனராக ஃபீனா லைஃபா, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கிறிய, சமுதாயத்தில் ஆக கடை நிலையில் இருக்க நீ, அதாவது பேக்ரவுண்ட் கிடையாது, உனக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது, தெரியுமில்ல உங்களுக்கு. நான் 3வது சொன்னாங்க, ஒலவுலா ரகுத்துக்கள் அரஜம் நாக்க, உனக்குன்னு சில பேர் இருக்காங்க சுற்றி, உனக்குன்னு சில பேர் உன் குடும்பத்துக்காரங்க இருக்காங்க, அவங்க மட்டும் இல்லைன்னா உன்னைய கல்லாலே அடிச்சுட்டு போனாங்க, கல்லாலே அடித்து உன்னை கொண்டு போடுவோம். ஒமா அந்த அலைனா பி அசீஸ், ஏன்னு தெரியுமா? நீ எங்கள்கிட்ட ரொம்ப கண்ணியமான ஆள்லாம் கிடையாது, ரொம்ப மட்டமான ஆள், எங்கள் பார்வையில் நீ பெரிய உயர்ந்த ஆள்லாம் கிடையாது, ரொம்ப மட்டமான ஆள், அதனால் பேச்சை இத்தோடு நிறுத்திக்கன்னு சொல்லி 4 விதமான விஷயத்தை ஷுவைப் நபியை பார்த்து சொன்னாங்க. ஏங்க, நல்லதை சொல்ல போய் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆமாம், எனக்கு என்ன கேடா, நல்லதை நான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து பேச்சையும் ஏச்சையும் வாங்கிட்டு எனக்கு என்ன கேடா, இதுலேருந்து சொல்கிறதே இல்லைங்க அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனால் நபிமார்கள் அப்படி ஒதுங்க முடியாத, அவங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குதே. அதற்கு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து பேசினாங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்கள் சொல்கிறத கேட்கணும்னா முதல்ல உங்கள் ரூட்லேருந்து மாறி எங்கள் ரூட்டுக்கு வாங்க, எங்கள் வழிக்கு நீங்கள் வாங்க, நம்மளுடைய தாய் மதத்துக்கு திரும்பி வாங்க, உங்களை நாங்களாம் ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் முதல்ல வாங்க, அதுக்கடுத்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஹஸரத் ஷுவைப் நபி இடத்துல அந்த மக்கள் மறுபடியும் பேசினார்கள். இப்படி தொடர்ச்சியாக பல நாட்களாக பல வருடங்களாக அந்த சமுதாய மக்களுக்கு நல்லதையும் மார்க்கத்தையும் சரியான வழி எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்கறதா இல்லை, உதாசீனப்படுத்தினாங்க, மக்களுடைய உரிமைகளை மீறினாங்க, மக்களுடைய அந்த உரிமைகளை எல்லாம் அபகரிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழித்து எதிர்காலத்திலே வரக்கூடிய தலைமுறைக்கு உதாரணத்தை வைக்க வேண்டும் என்று விரும்பினான். அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு அழிவை கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? 3 ரூபத்திலே கொடுத்தான். முதல் ரூபம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் 7:91 வசனத்திலே சொல்கிறான், ஃபஅഖததுஹும் ரஜுஃபா ஃபஅஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், ஒரு பெருங்கொண்ட இடியை இறக்கினான் அவர்கள் மீது, அப்படியே அவர்கள் சாம்பலாகி கருங்கி போனார்கள். இது ஒரு அந்த மதியன் வாசிகளிலேயே ஒரு பகுதியினருக்கு அல்லாஹ் இடியை கொண்டு அழித்தான். அடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், அவர்களுக்கு நிலநடுக்கத்தை கொடுத்தோம், பூமி குலுங்கியது, பூமி குலுங்குல அவங்க எல்லாம் அப்படி பூமிக்குள்ளே உள்ளார போயிட்டாங்கன்ட்டு. 3வது ஒரு விதமான வேதனை கொடுத்தான் அதே கூட்டத்துக்கு. மக்களுடைய உரிமைகளை பறித்து இந்த மாதிரி வந்து அநியாயம் செஞ்சதுனால ஒரு கூட்டத்தை காற்றால் அழித்தான் இல்லையா, காற்றால் அழித்தான், மழை கல்மாரி பொழுந்து அழித்தான், அதே போன்று வந்து பெரும் சப்தத்தை கொண்டு அழித்தான். இந்த கூட்டத்துக்கு காற்றையே அல்லாஹ் கொடுக்கல, காற்றே வரலை அந்த ஊரில். அவங்க இருந்த ஊரில் காற்று வரமாட்டுக்கு வெப்பம், அப்படி வந்து எது அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விதமான புழுக்கம், இருக்க முடியல. நீங்கள் வச்சுக்கோங்களா, ஏசியை ஃபுல்லாக அணைச்சிட்டு எல்லா கதவையும் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரூமில் எவ்வளோ இருக்க முடியும்? அந்த மாதிரி அவங்க இருந்த ஊரும் அவங்க இருந்த இடமும் காற்று இல்லாமல் அப்படி ட்ரையாக ஆயிடுச்சு, எல்லாம் அப்படி கொமட்டிக்கிட்டு வருது அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஊரினுடைய எல்லையில் அப்படி மேகமெல்லாம் திரண்டு அப்படி மழை பெய்கிற மாதிரி காத்தடிக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க, நம்ம அங்கிட்டு போயிடுவோம், அங்கிட்டு போயிட்டால் கொஞ்சம் காற்று கிடைக்கும்,
குளிர்ந்த காற்று கிடைக்குன்னு சொல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே போயிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்போ இவங்க எல்லாம் அங்கே போனாங்களோ அல்லாஹ் நெருப்போடு சேர்ந்த காற்றை அல்லாஹ் கொடுத்தான். அந்த காற்று வீசியது, அத்தோடு நெருப்பும் பறந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் காற்றும் அடிச்சுது, சேர்த்து நெருப்பும் அடிச்சுது. பார்த்தீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த காற்றுல நெருப்பும் சேர்ந்து அடிச்சுது, ஒரு குறிப்பிட்ட பகுதியவே அப்படியே அழிச்சு பிடிச்சி இல்லையா? அது எப்படியே வரும்னு கேட்க முடியாது, நம்ம காலத்திலே பார்க்க முடியுது. அது அல்லாஹ்வுடைய கோப பார்வையினுடைய அடையாளம் அது. இந்த மக்கள் போய் அங்கே சேர்ந்தாங்க, அவர் அந்த குறிப்பிட்ட இடத்துல மொத்தமாக சேர்ந்தாங்க, நெருப்போடு சேர்ந்து காற்று வந்தது, அப்படி அவர்களை கரித்து சாம்பலாக்கியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இந்த வரலாறு இப்படியே முடிகிறது. ஷுவைப் நபியினுடைய சமுதாயம் என்ன சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியில் இறைவனை வேதனையை பார்த்து அதற்கு பின்புதான் அவர்கள் அழிந்துதான் அவர்களுக்கு அது புரியணும் என்பது போன்று அல்லாஹ்வின் ஏற்பாடு இருந்தது. இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், ஷுவைப் நபி அங்கே சமுதாயத்தை என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அது நமக்கும் தான் பாடம். நாம் நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய கொடுக்கல் வாங்கல, நம்முடைய உத்தியோகங்களில் சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நேர்மை தவறும் பட்சத்திலே அல்லாஹ்வின் வேதனையை வேற ரூபங்களில் அனுபவிக்க நேரிடும் என்பதை அல்லாஹ் இந்த ஷுவைப் நபியினுடைய வரலாற்றின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய, தொடர்ந்து அதை குறித்து செயல்படக்கூடிய நல்ல ஆற்றலை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்மாயில் நபியினுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ், அத்தாவை பார்த்தாச்சு, மகனை பார்க்கணும்ல, இஸ்மாயில் நபியினுடைய வரலாறை தொடர்ந்து பார்ப்போம். இன்று வியாழக்கிழமை யாசின் ஓதி துவா செய்து கொள்வோம்.